இனி ஏற்புரை ரசாக் முகமது அலி. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். ஐபவான். இந்த விழா எப்படி நடக்கணும், எப்படி முடியும் என்பது எனக்குள்ள இல்லை. எல்லாரும் கெஸ்ட். அந்த அடிப்படையில் எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன். அதால சார் சில நேரங்களை சொல்லுவது மாதிரி முந்துராள் பிரின்சிபல் ஸ்கூலுக்கு முன்னு கதவாடிய துறப்பிரிக்கும் முந்துராள் ஸ்கூல் இந்த பிரின்சிபல் என்ற மாதிரி இந்த நிகழ்வு சரியாக நடத்தணும்ங்கிறதுல நான் 100% நான் இருந்த அந்த நேரத்தை மெயின்டைன் பண்ணணும்ங்கிறதான் பிரதானமான காரணம். அந்த நேரத்தை நான் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டேன். ஏன்னா இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் காரணங்களால ஏதோ ஒரு வடிவத்தில் ஏதோ வேலைப்பழுக்கள் தான் இருக்கும் எல்லோருக்கும். அந்த அடிப்படையில் இங்க வந்த கௌரவ மேயர் அவர்களுக்கும் இங்கே தலைமை தாங்கி கொண்டிருக்கின்ற ராசிஸ் சார் மற்றும் தென்கிழக்கு பல்கலைக்கழக என்னோடு எப்பையும் நல்லொரு ஐக்கிய உறவு அது தொடரும். அது அவர் பாசிர் சார் பீடாதிபதி அவர்களுக்கும், ஓய்வு பெற்று சென்ற SSP நவாஸ் மாத்தியா அவர்களுக்கும், மற்றும் இந்த நூல் சம்பந்தமான நூலகர் சம்பந்தமான ஆசிரியர் சம்பந்தமான உரையை ஆட்டி சென்ற நான் எப்பயும் மதிக்கின்ற விரிவுரையாளர், சிரேஷ்ட விரிவுரையாளர் அப்துல் ரசாக் மற்றும் அக்கரைப்பற்று கலாச்சார மற்றும் அம்பாறை மாவட்ட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார் ஏல் தௌஃபிக் சார் மற்றும் டாக்டர் ஒரு பேர் டாக்டர் வேற இல்லை ரிஃப்னாஸ். அதே போல் நான் மேடையிலேருந்து வரேன், எங்கே ஆரம்பிச்சு எங்கே தோங்குறேன்னு தெரியாது. நான் 2 வார்த்தையில் முடிக்கிறேன். இங்கே ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கின்ற நாளிர் மற்றும் ஊடகவியலாளர்கள் எல்லோருக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கிற எல்லோருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் தனித்தனியாக விழிக்கக்கூடிய நேரம் போதாது. அதன் காரணமாக நான் எல்லோரையும் விழித்ததாக நீங்கள் எண்ணிக்கொண்டு மற்றும் இந்த புக் சம்பந்தமான இன்று வெளியிடப்பட்ட புக் சம்பந்தமாக நான் பேசுறது ஒன்றும் இல்லை என்று நினைக்கின்றேன். காரணம் என்னன்னு சொன்னால், இதில் விரிவுரையாளர் ரசாக் சார் சொன்ன மாதிரி, பாசி சார் எல்லோரும் சொன்ன மாதிரி, முதல் இந்த புக்குக்குள்ள நீங்க இந்த புக்கை வாசிக்கிறோம்டா முதல் ஆரம்பத்திலிருந்து வாங்கும். ஃபெஸ்ட்டுக்கு உரைகள்ல இருந்து அப்படியே வாங்கும். உரைகளை பார்த்து நீங்க உள்ளுக்கு நுழைந்தா உங்களுக்கு அந்த நீங்க எண்ணத்தை நோக்கி அதை வாசிக்க தோங்குறையிலோ அது உங்களுக்கு விளங்கும். 54 பக்கம்தான். அதாவது சொன்னமாய் வாஜி தொங்கல் எடுத்துலண்டா சரிதான். ஏண்டா அவ்வளவு பிளாப்பழம், நம்ம ஊர் பாசையில் சொல்ல போனா பிளாப்பழம். ஆனா அதுல ஒரு பந்திய கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேஜில் ஒரு புக் எழுதலாம். ஆகவே இது ரத்ன சுருக்கம். காரணம் என்னன்னா, இப்போ ஒரு நவீனமய காலத்துல எல்லோரும் இருக்கிறோம். கோடு போட்டா ரோட்டை போடுற மாதிரி நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களும் மக்களும் நல்ல நல்ல விழிப்பாக இருக்கிறாங்க. அதால இந்த புக்கை எல்லாரும் வாசிங்கோ. நான் தொகுத்திருக்கேன், ஆனா அதை கொண்டு சேர்க்கிறது நீங்க தான். நீங்க வாசிக்கணும், மக்கள் தான் வாசிக்கணும். மக்கள் வாசிச்சு இதுக்குரிய சரியான அந்த இன்புட் அந்த விஷயங்களை விளங்கி எடுத்தேன்னு சொன்னா, ஒரு நாட்டை ஆள அந்த அமைப்பினர், அந்த அரசியல்வாதிகள், ஜனாதிபதியோ யாரோ அவங்களுக்கு சுமையை கொடுக்க தேவையில்லைங்கிறதுல இதுல நீங்க வாசிச்சா விளங்கும். மக்கள் விடுற தவறுகளால அரசாங்கம் வீழ்த்தப்படுகிறது.
இது இங்க மாத்திரமல்ல, அதாவது சார் சொன்ன மாதிரி இது சர்வதேச பின்னணியோட தான் சகல விஷயங்களும் இதுல உள்ளடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த 3 அத்தியாயமும் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் வாசிக்கக்குள்ள கொஞ்சம் நின்று நிதானமா சரியாக வாசித்தால் இதெல்லாம் நீங்க புரிஞ்சு கொள்ளுவேல். நான் இனி பேசுறதுக்கு இல்லை உண்டு. நீங்க புக்கை வாசிங்க. புக்கை வாசிச்சலன்னு சொன்னா உங்களுக்குரிய அந்த 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 வெயிட் உங்களுக்கு வழங்கும். அதை மக்கள் அதை கடைப்பிடிக்க வேண்டும். அதே போல் அரசாங்கம் கடைப்பிடிக்க வேண்டும். கடந்த காலங்களில் விட்ட தவறுகள், நான் இந்த அனுபவத்தை வச்சுத்தான் இதை எழுதியிருக்கேன். ஏண்டா எனக்கு வயசு 60, ஒரு சராசரி ஒரு 20 வயசுக்கு பிறகு எனக்கு கொஞ்சம் புத்தி தெரிஞ்சிருக்குமே. உடம்புக்கு தான் சோம் இல்லை, மூளை கிளியரா இருக்கு. உடம்புக்கு தான் சோம் இல்லை, அது வேற. மூளை நல்ல கிளியரா தானே. இது ஹல்லாஜ் மன்சூர் அவர் ஒரு பொன்மொழியை தொட்டு இங்க வந்த எல்லோருக்கும் நான் மிகவும் நன்றியை செலுத்துவதோடு, இந்த மண்டபத்தை தந்த அக்கரைப்பற்று பிரதேச செயலகம், குறிப்பாக ராசிக் சார், மற்றது கலாசார தோபிக், அப்படி அவங்களுக்கு இதில் எனக்கு ஒரு இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வது. புக்கு எழுதியாச்சு, இன்னும் வெளியிட்டாச்சு. ஆனா இந்த புத்தகம் இதை எழுதி இதை இப்படி ஒரு வடிவத்துக்கு கொண்டு வர்றது தட்டாச்சு. 7வது ஆளாக தாண்டித்தான் இந்த புத்தகம் கடைசியாக இது ஒரு அமைப்புக்கு வந்து. அதை குறிப்பாக நான் சொல்லணும், ரிஃபானா குத்துஸ் அரசாடிய அவங்கள ஒரு உறவு முறைதான் பல இடத்துல டைப் பண்ணி கொண்டாந்து அங்க கொண்டாந்து கோர்த்து பல நாட்டிலிருந்து பாட்சிகளை கொண்டாந்து இலங்கை உற்பத்தி ஆக்குற மாதிரி இத பல பேருக்கிட்ட டைப் பண்ணி கொண்டாந்து அங்க கொண்டாந்து கொடுத்து அவ புத்தகமாக்கி தந்து முதல்ல அவக்கு நன்றி செலுத்தணும். இதோட இருக்கிற மற்றவர்கள் எல்லோருக்கும் தான். ஆகவே எழுத்து பண்ணின பாசில் சார் சொன்ன மாதிரி, பாசில் சொன்ன மாதிரி அனுபவித்து பார்த்தா தான் அது விளங்கும். இனிக்குது, கசக்குது. எனக்கு தெரியும், நான் வாழ்நாள் இனிப்பு எப்படின்னு தெரியும், கசப்பு எப்படின்னு எனக்கு தெரியும். நீங்க எழுதி தாங்கோ அப்பம், இனிக்குது எப்படி என்று ரசாக்கு சொல்லுங்க அப்பம், எழுதி தாங்கோ. கசக்குது எழுதி தாங்கோ. இது விளங்குதானே? எழுதையலாங்கிற விளங்கு. இதே உணர்வுதான் இயற்கையின் அழிவுல பாதிக்கப்பட்ட மக்களை சிராஜ் மசூர் சொன்ன மாதிரி அவர் நேரடி களத்தில் இருந்தவர். அவர்கிட்டையும் நான் சமூக ஊடகத்தளங்கள்ல இருந்து தகவல் எடுத்த மாத்திரம் இல்லை, அதாவது சொன்ன மாதிரி மீலாத்து விழாக்கு போன் கிழிஞ்சிட மாதிரி நான் போனில் தான் எல்லா தகவலையும் எடுத்தேன். சிராஜ் மசூர் கிட்டையும் தகவல் எடுத்தேன். என்னடா களத்துல உதாரணமா அந்த கிராமம் முழுசா அழிக்கப்பட்டு இருக்குதுன்னு. ஆனா அது புறவு நான் அதை ரிசர்ச் ஒன்று பண்ணினேன். கிராமம் முழுசாக அழிக்கப்படவில்லை, பகுதி அளவில் அழிக்கப்பட்டு 95ஆம் ஆண்டு 96ஆம் ஆண்டு அந்த 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 குடியேற்றங்கள் நடந்திருக்கிறது. அந்த நேரத்தில் அதாவது சொன்ன மாதிரி என்னன்னு சொன்னா முறையான திட்டமிடல. நான் ராசிக் சார் சொன்னேன், எல்லாரும் சொன்னாங்க தொட்டு அதை நீங்க புத்தகத்தை வாசிக்கணும். முறையான திட்டம் இல்லை. இந்த முறையான திட்டத்தை இந்த கவர்மெண்ட் உடனடியாக செய்யணுங்கிற ஃபீல்ட்ல இருக்கிறாங்க. ஆனா இதுக்கு சர்வதேச உறவுகளில் மிகவும் அவசியமாக இருக்கிறது. நான் குறிப்பாக இது ஒரு மீடியா தானே, மீடியாங்க கூட நம்ம பொய்ய காய்க்கல, மீடியால வந்த விஷயங்கள். இதுக்கு ஒரு வீட்டு திட்டம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு, காணி தேவைங்கிற, இதுக்கெல்லாம் சர்வதேசம் உதவி செய்ய போகுது என்று சொல்லக்கூட அந்த வீட்டு திட்டங்களை கொண்டு வரதை சில நாடுகள் முன் வந்திருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது அப்படி வந்து அவங்க நிலையான உதாரணமா நாம அதை தெளிவாக சொல்ல போனா இஸ்ரேலுங்கிற ஒரு விஷயத்தை எடுப்போமே. இஸ்ரேல வரலாறு நாம புரட்டி பார்த்தா இஸ்ரேலுங்கிறத ஒன்று இல்லை. ஆகவே அங்க என்ன செஞ்சிருக்காங்க, அவங்களுக்கு ஒரு தற்காலமாக ஒரு தங்குறதுக்கு இடம் கொடுத்து ஒரு நாடாக உருவாக்கிருக்கு. அதுபோல இந்த டிட்வாவை வச்சு
உளவுத்துறை சம்பந்தமாக அந்த அமைப்போட சம்பந்தமாக இது அந்த ஒரு வீட்டு திட்டம் எடுத்து அவங்களும் அதுல ஒரு நிலையான ஒரு இலங்கை சிட்டிசன் ஒரு அமைப்போண்டு வாரத்துக்குரிய சூழலும் பேசப்படுகிறது. இது இன்னும் மீடியாவுக்கு சரியாக வரவில்லை. இது ஒரு அந்தரங்கமான விஷயமா நடந்துக்கிறீங்க. காலப்போக்குல அந்த உண்மை வரும். இதுல கவர்மெண்ட் கவனமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்ப சர்வதேச உறவு இதுக்கு தேவை. இது இன்னும் இன்று வரை இன்னும் இந்த ஒரு கணிப்பு இன்னும் நடந்து முடியல. கணிப்பு நடந்துக்கிட்டே இருக்கு. இது அவசரமாக எழுதுறதுக்கு எனக்கு தூண்டினது, நான் இலங்கை இனப்பிரச்சனை திரு முஸ்லிம்களுங்கிற புத்தகம் இனப்பிரச்சனை சம்பந்தமா பேசுறதுக்கு எல்லாரும் அந்த மாஜரில் அந்த தீர்வுகள் எல்லாம் உண்டு சேர்த்துத்தான் அது அதை எழுதுறதுக்கு எனக்கு தூண்டின சுனாமி. ஏனென்றால் அந்த சுனாமிங்கிறதும் மீண்டும் மரத்தால விழுந்த மாடு மிதிச்சுங்கிற அந்த கதை மாதிரி, அதே மாதிரி இயற்கை மனிதன் சரியாக விட்டு வைக்கல. அது பாட்டுக்கு அது இருந்தா நம்மளோட வாடு இருந்தா 6 மாதம் மழை 6 மாதம் வெயிலன்ற ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி இதுவரைக்கும் நம்மளோட வரலாறு அப்படி நடந்தும் இல்லை. ஆனா இந்த டிட்வா நடந்து அழிவல் ஏற்பட்டதுக்கு இயற்கை மனிதன் சீரழித்தது. அதாவது சார் சில விஷயங்கள் சொன்னார், நான் பாலிசி சார் எல்லாரும் சொன்ன விஷயம் தான். அப்ப எனக்கு இந்த டிட்வா தான் உடனடியாக எனக்கு அதை தூண்டிச்சு. எழுதுறது தூண்டினது. என்னைக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, துண்டும் பேப்பருமா தான் நான் நின்று இருப்பேன். அதே ஒரு இயல்பு. ஏன்னா ஒவ்வொரு 1 ஹவருக்கும் நாம உலக தொடர்போட இருக்கணும், அப்டேட்ல இருக்கணும். ஆகவே நாம பழைய காலத்தில் இருக்கக்கூடாது. நாம என்ன செய்யணும் சொன்னா, சமூக ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை நாம மாற்றாத வரை நாம அவுட் தான். ஆகவே ஒவ்வொரு 1 ஹவருக்கும் நாம அப்டேட்ல இருக்கணும். அது என்னது, அதே நமக்கு என்னத்துக்குங்கிறது இல்லை. உலகமும் மனிதனும் உணவு சங்கிலி ஆண்டு 5ல படிச்சிருக்கோம். உணவு சங்கிலி இது மகத்தாக வரும் எல்லா கல்வியிலையும். அதான் நீங்க எதை எடுத்தாலும் அந்த சுற்றுவட்டம் அப்படியே வரும். அந்த சுற்றுவட்டத்தில் வாரதான் இந்த இயற்கையின் அனர்த்தங்களும் இயற்கையின் சீற்றங்களும் சமூக பொருளாதார தாக்கங்களையும் நான் 3 டாபிக் எடுத்துக்கிற காரணம் அந்த உணவு சங்கிலி ஒன்றோட ஒன்று தொடர்பு இல்லாமல் இருக்காது. ஆகவே நான் எனது உரையை நான் முடித்துக் கொள்கின்றேன். யாருக்கெல்லாம் தேங்க்ஸ் இதை இந்த புத்தகத்துக்கு உதவி செய்தார்களோ அவர்கள் எல்லோருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏதும் குற்றங்குறைகள் இருந்தால் எல்லாரும் மன்னிச்சுங்கள். ஒருத்தரையும் நேரடியாக விழிக்கணும். ஆனால் விழிக்க முடியாது. வருங்காலத்தில் ரசாக் சார் அவர் உரையில அவர் போட்டிருக்கிறார். இந்த புத்தகத்தில் விரிவுரையாளர் ரசாக் சார் உரையில சொல்லியிருக்கிறார், இந்த புத்தகம் ஒரு கலந்துரையாடல். நானுமாக தான் சொல்லியிருக்கேன். புத்தகத்திலே கலந்துரையாடல், ஆலோசனை, முன்னம்பிக்கை இப்படி ஒன்று செய்யணும் என்று அவர் அதில் எழுதியிருக்கார். நான் அதை வாழ்த்துகிறேன். ஏனென்றா அவர் எனக்கு சொன்னதில்லை, என்ன புகழணும் என்றதில்லை. இது ஒரு மக்களுக்கு அவர் சொல்லார், மக்களுக்கு ஒரு தெளிவு வரணுங்கிறது சொல்லார். ஆகவே வருங்காலத்தில் நீங்க எல்லாரும் சேர்ந்து இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற மக்கள் இதை சிராஜ் மாசூர் சொன்ன மாதிரி நாளைக்கு டிட்வா சம்பந்தமான முக்கியமான ஒரு கலந்துரையாடல் ஒன்று நடக்கறிக்காமண்டு அதுக்கடையில இந்த தகவல் அங்க போய் சேரும் என்று நான் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் அந்த நாளைக்கு நடக்க போற அந்த இதுக்கு நான் வேணும்னு சொன்னா இப்ப சிராஜ் மாசூர் கிட்ட ஒரு 3 புத்தகத்தை நான் இப்ப இடத்த ஒப்படைக்கிறேன். பேச்சு முடிய அவர் கொண்டு போய் சம்பந்தப்பட்ட ஆக்கள்கிட்ட கொடுக்கட்டும். என்னன்னு சொன்னா எந்த பணி நான் முடிச்சிட்டேன். இனி மக்களாக நீங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. ஆனா என் எழுத்து பணி இது தொடரும் இன்ஷா அல்லாஹ். வேறொன்றுமில்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் சலாம். இதுவரைக்கும் ஏற்றுரை வழங்கிய ரசாக் முகமது அலி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து